வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த குரூப் 2 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் 1:3 கூப்பிட்ருக்காங்க. நம்ம மெயின்ஸுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுலேருந்து அதை செக் பண்ணிவிட்டு திரும்ப அதை 1:2 கன்வெர்ட் பண்ணுவாங்க. சில போஸ்ட்டுக்கு 1:3 கூப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஓடி வந்து வெளியிடல. ஃபைனல் ப்ராசஸிங் முடிஞ்ச பிறகு இன்டர்வியூ போஸ்ட்டோடைய ஃபைனல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் மார்க் போட்ட பிறகு தான் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அதை வந்து வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது லிஸ்ட்டு 2ல் உள்ளவங்க லிஸ்ட்டு 2க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றது அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டாக வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1:2 1:3 அந்த இதை வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஓடிக்கு ஆக்சுவலாக 1:2, சில போஸ்ட்டுக்கு மட்டும் 5 குறைவாக இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் 1:3 கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி இதில் வந்து 1:2 1:3 பார் ஏன் போட்டிருக்காங்கன்னா அந்த 1:2 கூப்பிடுவாங்க. சில போஸ்ட்டுக்கு 1:3 கூப்பிட்றதுக்காக அந்த பார் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற நம்பர் மட்டுமே எலிஜிபிள் ஆகாது, செலக்டட் அப்படின்றது அது வழக்கமாக சொல்கிறது. அப்புறம் வழக்கமாக அந்த ரிசர்வேஷன், அந்த பாலிசிஸ், ரிட் பெட்டிஷன் அதோட ஃபைனல் தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி அது ரெகுலராக உள்ளது தான். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின்ஸ் முடிஞ்சு அந்த இதிலே வச்சு ஆன்லைன் வெரிஃபிகேஷன், ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கே இன்னொரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு தான் வந்து இன்டர்வியூ போக போகிற லிஸ்ட்டு. பார்ப்போம்.